ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த வாண்டை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து எழுப்பிட்டுருக்கு. அப்பா எந்திரி எந்திரி, லேட் ஆயிடுச்சு, நீ வேலைக்கு போக வேணாமா அப்படின்னு. அப்படியாடா, மணி எத்தனை? மணி 7 ஆச்சுப்பா, எந்திரிப்பா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா ப்ரஷ் பண்ணுறாங்க. அந்த வாண்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி முட்டை பால் எல்லாத்தையுமே அழகாக வெளியே எடுத்து வைக்கிது. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த எக்கை வந்து ஆம்லேட்லாம் போட்டு கொடுக்குறான். அது அழகாக சாப்பிட்டுட்டு பாலெல்லாம் குடிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் 2 பேரும் ரெடியாகி அப்படியே அழகாக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ரெடியாகி வெளியே வரா. அந்த லாயர் வந்து காரில் வந்துட்டுருக்கா. வாங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன். இல்லை என்கிட்டே கார் இருக்குது. அட பரவாயில்ல வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்றா வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தோடனே அவள் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு இறங்கி போயிட்டுருக்கால. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இன்றைக்கி உங்கள் நாள் வந்து நல்லா அமையட்டும், அது மட்டும் இல்லாமல் இது நானே வளர்த்தது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறேன். இவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். சரி, நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு இவன் திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டுருக்கான். இவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு வேளை ஹீரோனை பிடிச்சிருக்கா என்னன்றது தெரியல. இந்த சைடு ஹீரோன் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த டான்ஸருக்கு கொடுத்துட்ருக்கா. அதாவது சிக்கன் சூப்பெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பா போல். ஏன் இதெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, சாப்பிடு அப்படின்ட்டு ஃபீட்லாம் பண்ணி விட்றா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்க்குறான். என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவன் பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் உட்காந்துட்ருக்கான். ஹீரோயினும் பக்கத்தில் வந்து உட்கார்றா. நீ என்ன நினச்சிட்ருக்க, ஒரு பேஷண்ட்டுக்கு சிக்கன் சூப்பெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பியா அப்படின்னு. அவனுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, ஸோ அதனால தான் கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் அடுத்தவங்கள கேர் பண்ணி பார்க்க மாட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்கள ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு. நான் சொல்கிறது உனக்கு புரியலை, நீ பேஷண்ட்டை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இரு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கே தெரியும் அவனோட கண்டிஷன் வந்து ரொம்பவே பேடாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அந்த ஆப்ரேஷன். ஸோ காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்றதே தெரியாது. ஆமாம், எனக்கும் தெரியும். அப்போ நீ தானே கஷ்டப்படுவ, எதுக்கு நீ அவனோட க்ளோஸாக பேசிகிட்ருக்க அப்படின்னு. அவன் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கட்டும், அவனை நான் கேர் பண்ணி பார்த்துப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இதுக்கு மேலே இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இந்த சைடு டேனை கட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா அழுதுட்டுருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஹீரோயின் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக பார்க்குறா. என்னடி ஆச்சு, எதுக்குடி அழுகிற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா போய் சொல்லாமல் இங்கே வா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருக்கா, சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு. என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு துரோகம் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அவனுக்கு வேறு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு. ஹீரோனுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ என்ன முடிவெடுக்க போகிற தெரிலையே. அவனை டிவோர்ஸ் பண்ண போறியா? என்னால் ஒன்றை மாதிரி சீக்கிரம்லாம் டிவோர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பற்றியுமே நான் யோசிக்கணும்ல. ஸோ பயங்கரமாக அவள் பார்த்திங்கன்னா குடிச்சிட்ருக்கா. ஹீரோனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே நைட் ஆயிடுது. இந்த சைடு வாண்டை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்து அவங்க அப்பாவை தேடிட்டுருக்கா. அப்பா அப்படின்னு. ஆனால் ஹீரோ வீட்டில் காணோம், எங்கே போனான்னு தெரில. ஸோ அப்படியே அழுதுகிட்டே ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணுது. ஹீரோன் இப்போ தான் டேனை பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சி தள்ளாடி நடந்து வந்துட்டுருக்கா. அதுலேயே ஃபோனை அட்டென்ட் பண்ணுறா. அவன் அழுகுறானா. என்னடா ஆச்சு, ஏன் அழுகுற? நான் தூங்கிட்டு இருந்தேனா, நான் பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தேனா, அப்பாவை காணோம், நான் தனியாக இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வேகமாக பார்த்திங்கன்னா அவங்க தம்பிக்கு கால் பண்ணி டேனை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடு அப்படின்னு. இவள் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸியை பிடிச்சி வந்துட்டுருக்கா. இந்த சைடு அந்த தம்பி பார்த்திங்கன்னா டேனை காரில் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அவளை ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன அப்படின்றது தெரில. அப்படியே அந்த வாண்டை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கூடாரத்துக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்க. இப்போ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ஸோ இவனு பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வரான். யார் அப்படின்னு. நான் தான்டா, கதவை தர. என்ன ஆச்சு, உங்கள் அப்பா எங்கே போனார்? எனக்கு தெரியல, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு சுச்சு வந்துச்சா, எந்திரிச்சு வந்தேன், அப்பாவை காணோம். நானும் ஃபோன் பண்ணி பார்த்தா அவர் எடுக்க மாட்டுறாரு அப்படின்னு. சரி வா ஃபஸ்ட்டு போய் தூங்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. வாங்க நம்ம அந்த குட்டி கூடாரத்தில் போய் தூங்கலாம், அதான் எனக்கு சேஃபான பிளேஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். டே எனக்கு எப்படாது பத்தும், நீ போய் தூங்குடா அப்படின்னு. அட ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ உள்ளே உட்காந்துட்டு இவள் பார்த்திங்கன்னா வெளியே காலை நீட்டிகிட்ருக்கா. இந்த சைடை நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கான், ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் போல். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு சில நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து அந்த வாண்டா அழகாக தூங்க வச்சிட்ருக்கா. அவளுக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அவளுமே அங்கேயே செட்டில் ஆயிடுறா. இந்த சைடு அந்த தம்பி பார்த்திங்கன்னா டேனை அவளோட ரூமில் கொண்டு வந்து தூங்க வச்சுட்டு இவனு ஹாலில் செட்டில் ஆயிடுறான்.
இப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். சரி நம்ம பையனை போயிட்டு பார்க்கலாமேன்னு பார்க்குறான். பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை காணோம். இவன் ஃபுல்லாக சுற்றியெல்லாம் பார்க்கல. ஐயையோ என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறான். ஃபோன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் அடிச்சிட்ருக்கு. என்னடா அவள் உள்ளே தான் இருக்காளா அப்படின்ட்டு திரும்பவும் வந்துட்டு நல்லா சுற்றி பார்க்குறான். அந்த கூடாரத்தில் கால் மட்டும் வெளியே இருக்குது. என்னடா இதுக்குள்ளே என்னடா பண்ணுறா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து எட்டி பார்க்குறான். ஹீரோயின் நல்லா படுத்துட்ருக்கா. அவன் மடியில் அந்த வாண்டு படுத்துட்ருக்கு. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த வாண்டை தூக்கி அந்த பெட்டில் போட்டுட்டு ஹீரோனை பார்த்தீங்கன்னா உசிப்பிட்ருக்கான் எந்திரி அப்படின்னு. ஏண்டா நீ ஏண்டா இப்படி இருக்க, அவனை தனியாக விட்டுட்டு இப்படி தான் ஹாஸ்பிட்டல் போவியா அப்படின்னு. சரி சரி திட்டாத, இங்கே போய் நீ தூங்கிக்கோ, நான் சோபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸரோட கேஸை தான் எடுத்து பார்த்துட்ருக்கான். ஹீரோயினும் எட்டி பார்க்குறா. அவன் மேலே அவ்வளோ அக்கறையாக என்ன அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு இருக்கிற நோய் மேலே தான் எனக்கு அக்கறை, எப்படி கேர் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கு. அப்பா நேற்று நைட்டு நீ என்னை விட்டுட்டு எங்கே போனா, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே திரும்பி இங்கிட்டு பார்க்குது. ஹீரோயின் வந்து குக் பண்ணிகிட்ருக்கா. அம்மா நேற்று நைட்டு நீ இங்கே தான் ஸ்டே பண்ணியா அப்படின்னா அவளையும் ஒரு கிஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இந்த டான்ஸரோட கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவனுக்கு டியூமர் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா பிரைன் ஸ்டெம்பிள். அந்த இடத்துலேருந்து தான் ஹார்ட் பீட்டுக்கும் மூச்சு குழாய்க்குமே நரம்பு போகும். ஆப்ரேஷன் பண்ணும்போது 2 நரம்பில் ஏதாவது ஒன்று லைட்டாக டேமேஜ் ஆனால் கூட பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் இல்லைனா மூச்சு திணறி இறந்து போயிடுவாங்க. இது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோயின் தான் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும் போல். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்லாம். ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. சரி நான் போய் நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ அங்கேருந்து போகிறான். அந்த சமயம் அந்த லாயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேக்கு அப்புறம் ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கிறா. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்கான். யாராவன் புதுசாக இருக்கானே அப்படின்னு அந்த ரோஸெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வயிறெல்லாம் எரியுது. ஆமாம் யார் இவன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். நான் வந்து லாயராக இருக்கேன், நாங்கள் 2 பேர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ட்டு. ஓ அப்படியா, எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கையை டைட்டாகவே பிடிச்சிட்ருக்கான். கையை விட மாட்டான். நீங்கள் கொஞ்சம் கையை விடலாம் அப்படின்ற மாதிரியே அந்த லாயர் பார்க்குறான். 3 பேர் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் எரியுது. நம்ம ஆள் பக்கத்தில் இவன் வந்து உட்காரணுமா அப்படின்னு ஹீரோன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இன்றைக்கி நைட் டியூட்டி பார்க்குற நர்ஸுமே வர சொல்ல நான் நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இவனை போயிட்டு கால் பண்ணிகிட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லாயர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் வச்சக்கண்ணு வாங்காமல். இவனுக்கும் ஒன்றும் புரியல, இந்த ஆள் ஏன் நம்மளை இந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்ட்டு அவனும் புரியாமல் உட்காந்துட்ருக்கான். அந்த 2 நர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அந்த லாயருக்கு இங்கிட்டு அங்கிட்டு உட்காந்துடுறாங்க. இப்போ தான் ஹீரோக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஸோ அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா லாயரை அப்படியே வர்ணித்து தள்ளுறாங்க. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் யாருமே பார்த்ததில்ல அப்படி இப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஐய நம்ம தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு அப்படியே வயிற்றுச்செல்லாம் உட்காந்துட்ருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே குடுகுடுன்னு ஓடிட்டுருக்காங்க. லாயருக்கு தான் என்ன நடக்குதுன்னு தெரில. ஒரு வார்டில் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. ஸோ விறுவிறுன்னு போய் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு மூச்செல்லாம் வர வச்சிட்றான். இதுக்கப்புறம் இன்னொரு வேலையுமே வந்துடுது. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த லாயர் பார்த்தீங்கன்னா விடிய விடிய வெளியவே உட்காந்துட்ருக்கான். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ போயிட்டு எழுப்பிட்டுருக்கான், இங்கேவா செட்டில் ஆகிட்டீங்க. ஹீரோயின் வந்து சாரியெல்லாம் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நம்ம 3 பேர் போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் வராதிங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோனை தனியாக கூப்பிட்டு போயிடறான். ஹீரோக்கு தான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த லாயர் பார்த்தீங்கன்னா ஏதேதோ பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறேன், நம்ம எல்லோரும் ஒன்றா போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணி சாப்பிட்லாம், நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படி இப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ கரெக்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு புரியுது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறா, நான் வந்து டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணு. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான், இந்த காலத்தில் எல்லாமே சகஜம் தானே அப்படின்னு. ஹீரோ தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு. அதை கேட்டோன்னு உனக்கு தூக்கி வாரி போடுது. எது அவனா அப்படின்னு. ஆமாம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டிங்களா, எனக்கு புரியுது, பட் இதான் உண்மை அப்படின்னு. இதுக்கு மேலே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில.
இந்த சீன் பார்த்திங்கன்னா இப்படியே கட் ஆகுது. அந்த டான்ஸரை கட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா பயங்கர வாமிட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்திங்கன்னா ஒயிட்டி பார்த்துட்றா. ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுறா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு. ஸோ தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அப்போ அவன் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கூப்பிட்டு போகிறான். அவனோட பெட்டுக்கிட்ட நிறைய பூச்செடிலாம் வச்சுருக்கான். எனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அந்த ஆப்ரேஷனில் எனக்கு என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதனால் இந்த பூச்செடி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பார்த்திங்கன்னா அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் விறுவிறுன்னு வந்துட்டுருக்கு. ஜெங் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் கேட்குறான் அந்த டான்ஸரோட நிலமை தான் என்ன, அவனை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு. அவனோட சிச்சுவேஷன் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, அவனை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு. ஸோ இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸரை செக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கா. ஆனால் அவன் அங்கே காணோம். பக்கத்து பெட்டில் ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறா, அம்மா இவன் எங்கே போனா, அவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த சைடு தாம்மா போனான், இன்னி வரல அப்படின்னு. இவளுக்கு கொஞ்சம் பயமாயிருது. ஸோ ஹீரோட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா, இந்த மாதிரி டான்ஸரை காணோம் அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஒயிட்டி பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு வெளியே போயிட்டுருக்கா. ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் அவகிட்ட தானே ஹெல்ப் எல்லாம் கேட்டிருந்துருப்பான், அந்த பூச்செடியெல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ அவள் வெளியே பரபரப்பாக போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டுறான். அவன் உன்னோட பொறுப்பில் தானே இருந்தான், ஒழுங்காக நீ பார்த்துக்க மாட்டியா, நீ அந்த லாயர்கிட்ட பேசுகிறத நிறுத்தினாலே உன்னோட வேலையில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். உனக்கு தெரியுமா அவனுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, உன்னையும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவான் அப்படி இப்படின்னு. ஹலோ சார், நீங்கள் இப்போ இதை பற்றி பேசணுன்னு அவசியமே கிடையாது. டான்ஸர் எங்கே போனால் அதைத்தான் நம்ம வந்து தேடணும் அப்படின்னு. அங்கே ஜெங்குமே தூங்கி இருந்திருப்பான். ஸோ இதை பார்க்காம தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. போதும் போதும்ப்பா, அவங்க சண்டைகளை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்னடா ஒட்டு கேட்குறியா, நான் ஒட்டெல்லாம் கேட்கலப்பா, நான் இங்கே தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் அதை தெரியாமல் சண்டை போட்டுட்டு இருந்தியா, ஸோ என் காதில் விழுந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போது ஒயிட்டி பார்த்திங்கன்னா கால் பண்ணுறா. அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் மொட்டை மாடியில் தான் இருக்கான், வாங்க அப்படின்னு. எல்லோரும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. அங்கே அவன் வந்துட்டு டான்ஸ் தான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ ஹீரோயின் போய்ட்டு கேட்குறா, நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ஒரு காம்படிஷன் வருது, அதுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்ல, அதனால தான் நான் வந்து ரிஹர்சல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. நாளைக்கு உனக்கு ஆப்ரேஷன் இருக்குது, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டான்ஸ் தான் ரொம்பவே முக்கியம், நான் இது வரைக்கும் ஸ்டேஜில் இந்த பப்ளிக்கு முன்னாடிலாம் நான் டான்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆடியன்ஸாக வரீங்களா, இது என்னோடய லாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஸோ ஜெங்கு, ஒயிட்டி, ஹீரோயின் 3 பேரும் சரி நாங்கள் வரோன்றாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றான், நீ கீழே இறங்கு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா இவன் எப்போவுமே இப்படித்தானே அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இறக்கி விட்டுட்ருக்கா. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. எல்லா டாக்டர்ஸு அப்புறம் நர்ஸ் எல்லாருமே கூடியிருக்காங்க. அவனும் ரொம்ப அழகாகவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஹீரோ மட்டும் மிஸ்ஸிங்கு. நம்ம ஒயிட்டி பார்த்திங்கன்னா நிறைய வெடியெல்லாம் விட்டுட்ருக்கா, வானத்தில் போய் வெடிக்கும்ல அது. ஸோ ஜெங்கு பார்த்திங்கன்னா அதை பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அவள் வெடியெல்லாம் வெடிக்கும்போது கத்துறா பயங்கரமாக, உன்னால் முடியும்டா டான்ஸர், நீ கண்டிப்பாக வந்து க்யூர் ஆயிடுவ அப்படி இப்படின்னு. இதெல்லாம் பார்த்து பார்த்து அவன் சிரிச்சிட்ருக்கான். அப்படியே பார்த்திங்கன்னா வீடியோவும் எடுக்கிறான். ஸோ ஜெங்குக்கு வந்து ஒயிட்டி மேலே ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைடு டான்ஸர் பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாகவே பண்ணி முடிச்சிடுறான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், நீ ரொம்ப சூப்பராக பண்ண, உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடும், நீ வந்துட்டு இதுக்கப்புறம் தாராளமாக ஆடலாம் அப்படின்னு. சரி, ஹீரோ எங்கே போனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கவும் வரலையே அப்படின்னு தேடி வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் வீடியோ எல்லாத்தையுமே தான் போட்டு பார்த்துட்ருக்கான், எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, இவன் வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தானே செக் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. தண்ணி காஃபி எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. மறுநாள் காலையில் இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ஆப்ரேஷன் தானே, ரொம்ப டைம் எடுக்குது. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட்டெல்லாம் ஆகுது. அந்த நர்ஸ் தான் தொடச்சி விட்டுட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் 2 பேருமே பொறுமையாக அந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ ஐசியூவில் இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போது டேன் வந்து கேட்குறா, என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. நல்லபடியாக ஆப்ரேஷன் போயிடுச்சு அப்படின்னு. ஓகே நான் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறேன், வா வந்து சாப்பிடு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா.
ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு டைமை பார்க்குறா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஹீரோ இன்னும் வரல. இவன் எங்கடா போனான் அப்படின்னு இவ ஆப்ரேஷன் தியேட்டரு அங்கே அங்கேன்னு போய் பார்க்குறா. ஆளே காணோம். லாஸ்ட்டாக இவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த ரூமுக்கு வந்து தட்டிகிட்டு இருக்கா. டேய் உள்ளே நீ இருக்கியா இருக்கியா அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு சத்தமே கேட்கல. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் ஹீரோ அங்கே அப்படியே பேனு கிடக்கான். ஐயோ இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா பதறி போய் வந்து எழுப்புனா. இவன் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படியே உட்காந்து தூங்குவா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. எனக்கு ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். சரி வா என் கையை பிடிச்சி எந்திரி அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூக்கியெல்லாம் விட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த டான்ஸருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே க்யூர் ஆகி அவன் டிஸ்சார்ஜ் ஆக போகிறான். ஸோ ஹீரோயின் 2 பேரும் போயிட்டு அவனை விசாரிச்சுட்ருக்காங்க. உனக்கு இப்போ பெட்டர் தானே, மாதத்தில் 3 தடவை கரெக்டாக வந்து செக்கப்புக்கு வந்துடணும், ஒழுங்காக டேப்லெட்லாம் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த டான்ஸர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே ஹீரோ கிட்ட வந்துட்டுருக்கான். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் இங்கேருந்து போக போகிறேன், அதனால் உங்களை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டுருக்கான். ஹீரோயின் வந்து சிரிக்கிறா. அவனெல்லாம் நீ மைண்டில் எடுத்துக்காத, அவனுக்கு இந்த மாதிரி ஃபேர்வெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையும் ஒரு கிஃப்ட்டையும் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இது உங்களுக்கு, இதை ஹீரோட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. சரி ஓகேவா உன்னை நான் லிஃப்ட் வர விடுறேன் அப்படின்ட்டு லிஃப்ட் வர அவனை வந்துட்டு வழி அமுச்சு வச்சுட்ருக்கா. ஸோ அவனும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டுருக்கான். என்னம்மா அவன் போயிட்டானா? ஆமாம் ஆமாம் போயிட்டான், உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு. அதை நீயே ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்குலாம் டாக்டர்ஸ் வந்துட்டு போடுவாங்கள்ல ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயய்ய இதையா வாங்கி கொடுத்துருக்கா, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இது உங்களுக்கு உண்மைக்குமே அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. இந்த டான்ஸர் வந்துட்டு நிறைய செடியெல்லாம் வச்சுருப்பான்ல, அதை எல்லாத்தையுமே இவங்ககிட்டே கொடுத்துட்டு போயிட்டான் போல். ஸோ ஹீரோயினு, ஜெங்கு, அப்புறம் வைட்டி எல்லாருமே தான் அதை பார்த்துக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து சொல்லிகிட்ருக்கான், இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா, என்ன நாள், ஹீரோவோட பர்த்டே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ வேகமாக ஒயிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. எவனும் பார்க்கல அப்படின்னு ஒரு பாக்ஸை கொண்டு போய் ஹீரோட பிளேஸில் வந்து வச்சுட்டு உட்காந்துடுறா. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். ஹீரோயின் கிட்டேயும் அந்த ஒயிட்டிக்கிட்டேயும் ஒரு ஃபைலை கொடுக்குறான். ரொம்ப டயர்டில் இருந்திருப்பான் போல், அப்படியே போய் சோபாவில் படுத்துடுறான். ஒயிட்டியும் பார்க்குறான், அந்த பாக்ஸை அவன் பார்ப்பானா எடுத்துப்பானா அப்படின்னு. ஜெங்கு வேற கூப்பிட்றான், வா நம்மளுக்கு ஓபி இருக்குல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு. இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குல்ல, இரு வரேன் வரேன் அப்படின்னு. நீ ரொம்பவே கரெக்டாக இருப்பியப்பா டைமிங்கில், ஏன் வரமாட்ற? அட இருடா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வச்சுருக்கா. அது வழியாக பின்னாடியே பார்த்துட்ருக்கா. ஹீரோ எந்திரிக்கிறானா, அதை போய் எடுக்கிறானா அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்றான். அந்த பாக்ஸையுமே பார்க்குறான். அந்த பாக்ஸை பார்த்தோன்னா அவன் கண்ணு பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயின் கிட்ட தான் போகுது. ஒரு வேளை இவ வச்சுருப்பாளோ அப்படின்னு அதை எடுத்து ரொம்பவே சேஃபாக வச்சுக்கிறான். இதை பார்த்தோன்னே தான் ஒயிட்டிக்கு நிம்மதியாக இருக்குது. அவள் ரொம்ப ஜாலியாக கிளம்பி ஜெங்கோட ஓபி பார்க்க போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. இவ தான் பாட்டியம்மாவோட உண்மையான பொண்ணு. இதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்கள்ல ஒரு பையனும் பொண்ணு, அவங்க வந்து பையன் மருமக. ஸோ அதனால தான் இந்த மாதிரி அந்த ஸ்டெப்லேயே போட்டு போயிருந்துருப்பாங்க போல். ஹீரோ வந்து கேட்குறான், இப்போ உங்கள் பார்வையெல்லாம் எப்படி இருக்குது? ரொம்பவே நல்லா தெரியுது, என் பொண்ணை கண்ணால் பார்க்க முடியுது அப்படின்னு அந்த பாட்டி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது இவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஹீரோட்ட வந்து கேட்குறா, இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? நீ அடிக்கடி லூஸ் மாதிரி உழம்புவ, அந்த பொண்ணை நீ எங்கே பார்த்த, போ முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பிளேஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஒயிட்டி வந்து கேட்குறா, உங்களுக்கு அந்த வாட்ச் பிடிச்சிருந்ததா அப்படின்னு. என்ன இவ வந்து வாட்சை கேட்குறாளே, நீ தான் வச்சியா? ஆமாம், அதை உங்கள் பர்த்டே கிஃப்டாக நான் கொடுத்தேன் அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சிட்ருக்கான். என்கிட்ட ஆல்ரெடி வாட்ச் இருக்குது, நீனே வச்சுக்க அப்படின்னு. உங்ககிட்ட வாட்ச் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு தான் கொடுத்தேன். இல்லை இல்லை எனக்கு வேணாம், தேவையில்லாமல் இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் உன்னோட வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு. இவ்வளோக்கா செம்ம வெறியாயிட்ருக்கு, என்ன இந்த மாதிரி பேசிட்டானே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாகவே அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. சார் இதில் கொஞ்சம் சைன் போடுங்க அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா சைனெல்லாம் போட்டுட்ருக்கான். அப்போது அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. ஒயிட்டி தான் அந்த வாட்சையும் அந்த பேப்பரையும் ஒன்றா வச்சுருப்பா போல்.
அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து என்னோடய ஹார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருப்பா போல். ஓ வாழ்த்துக்கள், வேற ஒருத்தவங்களோட ஹார்ட்டெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தப்பான நேரத்தில் வந்து தான் எல்லாத்தையுமே பார்ப்பா அப்படின்ற மாதிரியே இருக்கு. இந்த சைடு வைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்திருப்பால, நேராக ஜெங்கோட போய் மோதிட்டு இருக்கா. ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் அங்கிட்டு போய் விழுந்துட்டுருக்கு. வந்து மோதினது என்னமோ ஒயிட்டி தான், ஆனால் ஜெங்கை பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நீ பார்த்து வர மாட்டா, கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு அப்படி இப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை எடுத்து பார்க்குறான். அட வாட்ச் இருக்குது, யாருக்கு வாங்கினேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை தள்ளி விட்டுட்ருக்கா. இதை பார், அதை பற்றிலாம் பேசாத அப்படின்ட்டு அங்கே விறுவிறுன்னு போக, ஏன் இவ இப்படி கத்திட்டு போகிறா, உனக்கு இந்த வாட்ச் வேணாமா, அப்போ நானே இதை எடுத்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே காலை இழுத்து இழுத்து நடந்து போயிட்டுருக்கான். காலில் அடிபட்டிருக்கும் போல். இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் வந்து ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. பயங்கர இருட்டாக இருக்குது. என்னடா இப்படி இருட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே சடனாக லைட்ஸ் எல்லாமே எரியுது. ஹீரோக்கு பர்த்டே இல்லை, ஸோ கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க, ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. சரி வாங்க வாங்க நம்ம எல்லாருமே வந்துட்டு வேண்டிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒயிட்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய் கோச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. ஏம்மா நீ மட்டும் ஏன் அங்கே போய் உட்காந்துட்ருக்க, வாங்க வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு. நான் ஏன் விஷ் பண்ணோம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கா. இதுக்கப்புறம் எல்லோரும் கேக்கெல்லாம் கட் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அந்த லாயர் தான் பண்ணியிருக்கான். நான் உன்னோட வீட்டில் தான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா, ஒன்றா எல்லோரும் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்படியா, ஆனால் எனக்கு வேலை முடியறதுக்கு இனி ½ அன் ஹவர் ஆகுமே, பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் ஃபோன் பேசுகிறத ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறான். அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கேக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அவள் அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. அவளோட காரை தான் எடுத்துகிட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டுருக்கான். என்னோடய லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஸோ என்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அங்கே நம்ம ஒயிட்டி பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்து ஜெங்கோட காரில் ஏறிட்டுருக்கா. அவனும் பார்க்குறான், அம்மா நீ தப்பாக ஏறிட்ட, இது என்னோட காரு, அது எனக்கு தெரியும், காலையில் உன் காலை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டேன்ல, அதுக்கு சாரி கேட்க தான் வந்தேன். ஓ சாரி கேட்டால் சரியாயிருமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ என்ன, நான் உன் காலை வந்து டேமேஜ் பண்ண மாதிரி நீ என் தலையை டேமேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு கையெடுத்து அடிக்க வந்துட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஏம்மா விடுமா, நான் பொம்பளை பிள்ளைலாம் அடித்தது இல்லை, இல்லை இல்லை நீ என்னை அடிச்சே ஆகணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு வலுக்கட்டாயப்படுத்திட்டு இருக்கா. அந்த சைடு 2 நர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஆமாம் உள்ளே என்ன நடக்குது, பரவாயில்ல நடத்துங்க நடத்துங்க, நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு. ஜெங்குக்கா ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணுறா, நம்ம வந்துட்டோம் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கான். இன்றைக்கி என்னோடய பர்த்டே, என் பையனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உன்னை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, இல்லைனா அவன் ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணுவான், என் கூட வரியா அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு இவளுமே உள்ளே வந்துட்டுருக்கா. அந்த வாண்டு பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. அப்போ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கிக்கிறான், யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு. ஓ அம்மாவும் வந்திருக்காங்களா, உனக்கு தெரியுமா தாத்தா வந்திருக்காரு, கேக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காரு அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடிட்டுருக்க அவங்க அம்மா கிட்ட. அம்மா நீங்களும் வந்துட்டிங்களா அப்படின்னு. அந்த தாத்தா பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறாரு, அம்மாவா யாராது அப்படின்னு. ஹீரோனை பார்த்தோன்னா அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீயும் ஹீரோவும் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், நான் இவனை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா. அப்போ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் என்னதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு. ஸோ அங்கேயே அந்த கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்டே பேச மாட்டான் போல். ஏன்னா முன்னாடி எபிசோடில் சொல்லியிருந்திருப்பான்ல எங்கள் அப்பா யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு. ஸோ இந்த வருஷத்தில் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் போல். இருந்தாலும் ஒரு சின்ன கோபனால் அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டான். அந்த வாண்டும் அந்த தாத்தாவும் தான் நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த வாண்டு வந்து கேட்குது, ஆமாம் முன்னாடி ஏதோ வெட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே யாருக்கு அப்படின்னு. இந்த தாத்தாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படியோ முறைச்சிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பேசாமல் சாப்பிடு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவங்க எந்த கல்யாணத்தை பற்றி பேசுனாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.